ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோமன் நம்பர் 10 இம்பார்ட்டண்ட் லெசனோட எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தார்த் கிரகத்தியாக வரும், ஹமாரா ராஜ் சின்ஹா, இந்த மாதிரி இந்த எஸ்ஸேஸ் தான் வரும். அப்புறம் பீர்பால் கி சாதுர்யா. இந்த 4 எஸ்ஸே இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே. இந்த 4 எஸ்ஸேவும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடியது. இந்த 4மே தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம ரைட்டிங்ஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சது தான். இந்த பார்த்திங்கன்னா இந்த 4 பேராகிராஃப் எழுதணும். இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு சாராம்சம் தான் எழுத போகிறோம். வந்து பாட்டோடது லெசன்லேருந்து 4 படிச்சிங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதி, சித்தார்த்திகா கிரகத்தியாக, ஹமாரா ராஜ் சின்ஹா, பீர்பால் கி சாதுர்யா, இது 4 படிச்சிங்கன்னா நம்ம வந்து இதுலேருந்து ஒரு எஸ்ஸே எழுத போகிறோம். இப்போ மகாகவி சுப்பிரமணிய பாரதி எஸ்ஸே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது தான். तमिलनाडु के महान देशभक्ति कवि सुब्रमण्य भारती का जन्म एटापुरम गांव में हुआ. उनके पिता का चिन्नस्वामी अय्यर और माता का नाम लक्ष्मी अम्माल थे. बचपन से वे भारती कविता लिखने हुए. वे जमींदार के यहाँ कवि मंडली के भाग लेते हैं. அவர் வந்து அங்கே ஜமீன்தாரோட அந்த கவி மண்டலம் அந்த குரூப்பில் அவர் வந்து ஒரு பார்ட்டாக அங்கே அந்த இதில் இருந்தார். स्कूल के पढ़ाई के बाद भारती ने इलाहाबाद विश्वविद्यालय के प्रवेशिका परीक्षा पास किया. அவர் வந்து அவர் ஸ்கூலெல்லாம் முடிச்சோன்னா அப்புறம் प्रवेशिका एग्ज़ाम எழுதியும் आसानार. एटापुरम जमींदार के यहाँ नौकरी करते हैं. बाद में वे मदुरै के एक स्कूल में तमिल अध्यापक रहे हैं. மதுரையில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் அவர் வந்து தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணார். फिर स्वदेशी मित्रन अखबार के संपादक रहे. स्वदेशी मित्रனோட ஆசிரியராகவும் வேலை செஞ்சிருக்காரு. देशभक्ति देशवासियों के ग्रंथ भावना पैदा करता है. शक्ति उनके कविताओं के दे. कवि भारती के कविताओं के लोगों के देशभक्त जागने लगी. அவரோட கவிதையெல்லாம் படித்தா நமக்கு தேசப்பற்று கொடுக்கக்கூடியது. इसमें नाराज होकर अंग्रेजी सरकार ने இதெல்லாம் கோவப்பட்ட வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாரதிக்கோ கைது கர்த்தா ஹே. இவர் வந்து இந்த தேசப்பற்றுக்கு வேண்டிய கவிதையெல்லாம் எழுதி மக்களை தூண்டி விடுறாருன்னு சொல்லி அவங்க இவரை கைது செஞ்சாங்க. इसमें बचपन के लिए पांडिचेरी में अरविंद और वहुसी के संगति में रखने लगे. அதாவது அவருக்கு இது கைது பண்ணுறாங்க தெரிஞ்சனால பாண்டிச்சேரியில் இருக்கிற அரவிந்த் அவரோட வவுசி கூட போய் அங்கே இருந்தார். सन 1918 में भारती के मदुरै आए और स्वदेशी मित्रन के सக संपत्ति सन திருப்பியும் வந்து சுதேச மித்திரலையே சேர்றாரு மதுரை வந்து. அதுக்கப்புறம் 1921 அவர் வந்து இறந்துடுறாரு. இதுதான் பாரதி பற்றி. நீங்கள் இந்த பாரதியோட கவிதையும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சித்தார்த்த கிரகத்தியாக ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் பற்றி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹமாரா ராஜ் சின்ஹா. இந்த 3 எஸ்ஸேமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாரதி, சித்தார்த்த கிரகத்தியா, ஹமாரா ராஜ் சின்ஹா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீர்பால் கி சாதுர்யா. பீர்பால் கி சாதுர்யாவில் வந்து நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் இந்த 4 எஸ்ஸேஸ். அப்புறம் ரோமன் நம்பர் 12 பார்த்துட்டிங்கன்னா ரோமன் நம்பர் 12 நமக்கு கிராமர் தேவநகரி இதில் பாக்லேருந்து ஒரு 12 क्वेश्चन आंसर வரணும். वर्ण किसी से कहते हैं. गद्य और लिखित के गद्य और लिखित भाषा का मूल आधार. लिप किसी से कहते हैं. हिंदी वर्णमाला कितने स्वर और व्यंजन. अப்புறம் स्वरों की प्रयोग की कैसे होता है. இந்த क्वेश्चंस இந்த இதுவுமே நீங்கள் வந்து இதில் மொத்தம் நமக்கு வந்து ஏதாவது 5 எழுத வேண்டி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு 13 क्वेश्चन आंसर्स இருக்குது. இதை மட்டும் படித்தா போதும். இதை மட்டும் படித்தாலே இதில் வந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க்குங்கிறது கன்ஃபார்மாக எடுக்கலாம். व्यंजन किसी कहते हैं.
संयुक्त व्यंजन कैसे कहते हैं उदाहरण लिखिए अनुस्वर किसे कहते हैं विसर्ग कुछ उदाहरण இது எல்லாமே ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். இதை படிச்சிங்கன்னா போதும். இதில் இருக்கிற ஒரு 12-13 கொஸ்டின் ஆன்சர் படிச்சிங்கன்னா இது மெமரி பண்ணி தான் ஆகணும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டினும் என்னமோ எழுதுனீங்கனாலே 10 மார்க். அதாவது எனி 5 8 கொடுப்பாங்க, எனி 5 எழுதுனீங்கன்னா 1க்கு 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இதுலேயே நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இதுதான் இப்போ வந்து இது நமக்கு மத்தியமாவோட ஃபர்ஸ்ட் பேப்பரோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர். ஆல்ரெடி 1 by 1 நம்ம போட்டாச்சு. நாளையிலேருந்து நம்ம செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இப்போ எக்ஸாமுக்கு வரும். சாய்ஸ் இல்லாமல் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தன்யவாத், தேங்க்யூ.